ஃபோன் மட்டும் பண்ணணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஹலோ சாமி. பேருப்பா? பேர் சீனு சாமி, டண்டனக்கா சீனு. நீ பொண்ணை பார்த்துருக்கணுமே. அதே பொண்ணு, அந்த பொண்ணு சிரிச்சா 2 சிங்கப்பள்ளி தெரியுதா பாரு. ஏங்க லைட்டா சரிங்க சாமி. அப்படியே தெரியுது சாமி. என்ன சாமி? அந்த பொண்ணை தான் தட்டி தூக்கு. யாருன்னு தெரியாம நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணை தூக்கின்னு போய் நீங்க கோயில்ல போய் தாலியை கட்டினாதான் நீ நிறைவேற முடியும். இல்லன்னா நீ 7 வருஷம் உன்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஹலோ, சின்ன ஹெல்ப்பு. மொபைல் வச்சுருக்கீங்களா? எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இல்லை, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, ஒரு எமர்ஜென்சி, நான் கால் பண்ணணும். கொஞ்சம் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன். ஹலோ. ஹலோ சாமி. சாமி, ஒரு 7 நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஜோசியம் பார்த்துட்டு போனேன்ல சாமி. 7 நாளுக்கு முன்னாடி. பேருப்பா? பேர் சீனு சாமி, டண்டனக்கா சீனு. சொல்லு. பொண்ணு வேணும் கேட்டிருந்தியே, நீ தானே? ஆமா சாமி. அதான் சாமி, ஒன்றும் வரவே அமைய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 20,000 பணம் கொடுத்து வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்க. காணிக்க 20,000 செலுத்தினேன், வாங்கி பொட்டியில போட்டுக்கிட்டு மறந்துட்டீங்க ஆளை. அப்படிலாம் இல்ல. இன்னும் பொண்ணே கிடைக்கல சாமி. தெருவுதான். நீ பொண்ணை பார்த்துருக்கணுமே. பொண்ணை பார்த்துருக்கணுமா? என்ன சாமி சொல்றீங்க? இல்ல நீ பொண்ணை பார்த்துடும். கரெக்டாலாம் கரெக்டா இருக்குது. நீ அந்த பொண்ணு கரெக்டா ஒன்னா இருக்கிற நேரமே காட்டுது இப்ப எனக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இல்ல சாமி, நான் இங்க தெருவுல தான் சாமி நின்றுட்டு இருக்கேன். உன் பேர் டண்டனக்கா சீனு தானே? ஆமா சாமி, கரெக்டா சொல்றீங்க. அதனால எனக்கு புரிய மாட்டேங்குது. அங்க அடையாளங்கள் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சாமி. செக்குடு சேட்டு கட்டம் போட்ட சட்டை. செக்குடு சேட்டு கட்டம் சாமி, வேற ஏதாவது அங்க அடையாளம் தான் சொல்லுங்க சாமி. நிறைய பேர் இங்க செக்குடு சேட் போட்டு போறாங்க. ஜீன்ஸ் பேண்ட். சாமி, என்ன கலர் பேண்ட் சொல்லுங்க சாமி, அதுதான் எனக்கு கரெக்டா தேவை. உனக்கு பிடிச்ச பிளாக் கலர் பேண்ட். பிளாக் கலரா? ஆமா. எல்லாமே என்ன பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலங்க சாமி. உண்மையாவே சொல்ல, அந்த பொண்ணு தானே சாமி? அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு சிரிச்சா 2 சிங்கப்பள்ளி தெரியுதா பாரு. ஏங்க லைட்டா சரிங்க. சாமி, அப்படியே தெரியுது சாமி. என்ன சாமி? அந்த பொண்ணை தான் தட்டி தூக்கு. சாமி, உங்க அருள் சாமி. சாமி, நான் இன்னும் உங்களுக்கு 20,000 தரேன் சாமி. வைங்க சாமி. என்னங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீயும் ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க அப்புறம் எப்பங்க கல்யாணம் வச்சுக்கலாம்? என்ன கேட்ட? கல்யாணமா? எங்க நீங்க யாருன்னே தெரியாது. சாமி ரொம்ப ஒரு ஒரு பக்தியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ரோஷமான சாமிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்கு முன்னாடி போய் ஒரு மந்திரம் வச்சேங்க. எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணுறது ஒரு பொண்ணு கரெக்டாக சொன்னாருங்க. 7 நாள்ல 7வது நாள் உங்களுக்கு பொண்ணு நிற்கும். கரெக்டாக உண்மைதாங்க சொல்றாரு அவரு. ஏங்க அவர் டூப்ளிகேட்டா இருக்க போறாருங்க. என்ன எப்படிங்க அவங்க சொல்லலாம்? நீங்க யாருன்னு தெரியாம நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யாரோ சொன்னதுக்காக நீங்க கிட்ட போய் பேசலாம். சாமி சொல்லிட்டாருங்க. சாமியோட அருள் தான் நம்மளுக்கு எப்பவும் முக்கியம். புரியுங்களா? பேசாம உங்க வீட்டுல எனக்கு பெருசா ஒரு பவுன்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவே சொல்ல, நீங்க என்ன பவுன் வரைக்கும் போறீங்க? இல்லங்க, எப்படியா இருந்தாலும் கரெக்டா நம்மளுக்கு அமைஞ்சு போச்சு. சாமியார் கரெக்டா சொன்னாரா இல்லையாங்க? ஹலோ சாமி. என்ன சாமி, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க சாமி. நீங்க வேற ஏதாவது மாத்தி சொல்லிட்டீங்களா? இல்ல இப்ப நான் மாத்தி சொல்ல மாட்டேன். என்னோட ஜாதகம் படி உன்னோட ஜாதகம் படி கரெக்டா இருக்குது. நான் மாத்தி சொல்ல மாட்டேன். ஏன் சாமி, இது இப்ப நாங்க 2 பேரும் சேரலாம் ஏதாவது தடங்கள் ஏற்படுமா? அதெல்லாம் எதுவுமே எந்த தடங்கு. அந்த பொண்ணை விட்டாதான் உனக்கு தடங்களே ஏற்படும். விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது. 7 வருஷம் நீ கல்யாணம் பண்ண முடியாது. சாமி, இப்போ 40 தாண்டி 50 வயசு போயிட்டு இருக்கு சாமி. ஏதோ நானே கொஞ்சம் தாடி ட்ரிம் பண்ணி சுத்திட்டு இருக்கேன். அந்த பொண்ணை தூக்கின்னு போய் நீங்க கோயில்ல போய் தாலியை கட்டினாதான் நீ நிறைவேற முடியும். இல்லன்னா நீ 7 வருஷம் உன்னால கல்யாணம் பண்ண முடியாது. ஓகே சாமி, எப்படியா நாங்க கூட்டு போயிடுறோம். அந்த பொண்ணு எதனா சொல்லும், அதெல்லாம் மழுப்பா. நீ வீணாயிடுவ. நீ அந்த பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ண. கண்டிப்பா சரி சாமி, நான் விட மாட்டேன் சாமி. நீங்க பாட்டுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க, தாலிலாம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப யார் ஓகே பண்ணவங்கள? என்னங்க இப்போ ஒரு காதல்ங்கிறது ஒரு டக்குன்னு மலர்றது தாங்க. நாங்களும் உங்களை காதலிச்சேன், நாங்க கல்யாணம் பண்ண சொல்றோம். சாமியார் சொல்லிட்டாருங்க. எங்க ஒரு வயசு பொண்ணு 50 வயசு கல்யாணம் இல்ல, என்ன பார்த்தா அப்படி தெரியுதாங்க? இல்ல யூத்தா இருக்கணும்ல, யங்கா இருக்கணும்ல.
ஆனா உங்களுக்கு 50 வயசு தானே ஆயிருக்கு, நான் எப்படி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்ப இல்லைன்னா பண்ணிப்பீங்களா? ஏங்க எனக்கு 22 வயசு தாங்க ஆகுது. ஏங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தாங்க வந்தேன், கல்யாணம் பண்ணதுக்காக நான் ஒன்றும் வரல. நாங்க என் வாழ்க்கைக்கு விளக்கேற்ற வந்த ஒளி விளக்கே நீங்க தாங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இன்னும் 7 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகும். எப்பங்க நாங்களாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்காது? அதுக்கு நான் என்ன கட்சனா? கடைச்சனும் என்னங்க பண்றதப்பா? அதெல்லாம் ஒரு பொண்ணுங்க பிடிச்சி விட்டுப்பாங்க. பாருங்க வேலை போனா காமிப்பாங்க, அதுக்கு நான் செட் ஆக மாட்டேன். யாருன்னு தெரியாது, நீங்க எல்லாம் வேற ஏதாவது பொண்ணுங்க பிடிச்சி விட்டுப்பாங்க, வேற என்ன வழி கிடையாதுங்க. உங்களை சொல்லிட்டாருங்க, நான் விடுறதாமே வாய்ப்பு இல்லைங்க. நான் உன்னை விட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்கும். எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. ஒரு உயிர் தானேங்க, ஒரு உயிரை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற மாட்டாங்களா? அதுக்கு வாழ்க்கை தான் கிடைச்சதா? நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு கை கால்லாம் ஈத்துன்னு போயிடும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை. ஏங்க உங்க கை கால் இழுத்துக்குமா? சாமி யாரு ஏன் கை கால் இழுத்துக்குமா இல்ல அந்த பொண்ணோட கை கால் இழுத்துக்குமா? அந்த பொண்ணோட கை கால் இழுத்துக்கும் சாமி. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை. அப்புறம் ஒரு கை இப்படி விளங்கி இப்படிதான் நிக்கும். கல்யாணம் பண்ண முடியாது. உங்களை யாருமே உண்மையா சொல்றீங்களா சாமி? உண்மையாலுமே அந்த பொண்ணு இதுபடி சிங்கப்பள்ளு போதபடி பார்த்தா அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணு கை கால்லாம் ஈத்துக்கும். ஜாதகம் தான் சொல்லுது. பாருங்க ஜாதகம் சொல்லுதாங்க. ஆமா அந்த பொண்ணு பேர் வந்து சீமா தானே. எங்க உங்க பேர் சீமா? ஏன் பேர் அவருக்கு பேர் தெரியும்? சாமி சாமி நீ எங்க கால்ல தொட்டு கும்பிடுற சாமி, எங்க சாமி இருக்கீங்க? ஜாதகத்துல அந்த பொண்ணு பேரு சீமா. அந்த பொண்ணு பேரு என்னங்க கரெக்ட்டா சொல்றீங்க. சீனுக்குள்ள கல்யாணம் ஆகும்னு இருக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் உன்னை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு கை கால்லாம் ஈத்துன்னு போயிடும். சாமி உங்க வாக்கு பழிக்கட்டு சாமி, நான் வந்து 1000 தேவை உடைக்கிறேன் சாமி உங்களுக்கு. அந்த பொண்ணோட வந்து உடைக்கிறேன் சாமி, கவலைப்படாதீங்க சாமி. எப்படியா கரம் பிடிச்சிடறேன் சாமி அந்த பொண்ணை. இப்போ என்ன கல்யாணம் பண்ணாக்கா அந்த பொண்ணு கை காலம் இழுத்துக்குமா? ஆமா 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 கை காலம் இழுத்துக்குச்சுன்னா ஏங்க என்ன பயமுறுத்தாதீங்க, தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டேன் உங்களை. இந்த கையால தான் அப்புறம் சாப்பிடணும். இன்னும் பண்ண முடியாது. என்ன பயமா இருக்குங்க, நான் போலீஸ் கிட்ட போறேன். ஏங்க அங்க போறீங்க? ஏங்க பேசாம நம்ம சாமிகிட்டே போவோம். அவருக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா கேட்போம். 2 பேர் போவோம், பரிகாரம் இருந்தா கேட்போம். ஏங்க ஃபர்ஸ்ட் வந்து யா உயிரும் முக்கியமா, நான் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிப்போம். இல்ல கல்யாணம் டிவோர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி அவன் உயிர் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நான் என்னங்க பண்றது? என்னங்க நான் என்னங்க பண்றது? அதுக்கு இப்ப 2 பேர் உயிருக்கும் இப்ப பிரச்சனை ஆகி போச்சாங்க. என்னங்க பண்றது? கல்யாணம் பண்ணுனாக்கா உங்க உயிருக்கு ஆபத்து, கல்யாணம் பண்ணணும்னா ஏன் உயிருக்கு ஆபத்து. இப்ப என்னங்க பண்றது? அந்த சாமியார் கிட்ட போய் கேட்போங்க. இல்ல அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? கல்யாணம் பண்ணிட்டா 2 பேருக்கும் பிரச்சனை இல்லையா, கல்யாணம் பண்ணலனாதான் பிரச்சனையாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, உங்க கை கால் தான் எடுத்துக்க போகுது. என்ன பண்ணுறது? ஏங்க சாமி பவர்ஃபுல்லான சாமி, நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. பவர்ஃபுல்லான சாமிக்கு எத்தனை பேருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காதுமா? சொன்ன நேரத்தில் சொன்ன தேதியில் சொன்ன இடத்துல நடக்குங்க. சாமி சொன்னால் நடக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் போங்க. ஏன் இல்லை வேணாம், நான் கல்யாணம் வேணாங்க வேணாங்க இல்லை வேணாம் வேணாங்க எனக்கு உங்களை பிடிக்கலங்க. கிளம்புங்க, உங்களை எனக்கு பிடிக்கல. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு என் உயிருக்கு ஆபத்துங்க. அது நான் என்ன பண்றேன்? வந்து ஒத்துக்கிட்டாங்க நீ தான் பிடிக்க வேண்டிங்களா? போங்க 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 கிளம்பு கிளம்பு. அதெல்லாம் என்னால கூட்டி போங்க. அவர்லாம் பார்க்க முடியாதுங்க சீக்கிரம். அவர் வந்து சித்தனடி வாசல்ல வந்து சிவபூஜையில இருப்பாரு. அந்த நேரத்துக்கு அவர் வந்து எழுப்ப முடியாது. எழுந்தானா பட்டுன்னு ஏதாவது கத்தி குதிரை திரும்ப உங்களுக்கு. உயிருக்கு ஆபத்து இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஒண்ணும் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அவ்வளவுதான் எவருங்க அப்படி அப்படி போட்டு நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். சாமியா கிட்டே கூட்டு போங்க. எங்க ஏங்க சாமியார் அசால்ட்டா பாருங்க. அவர் டோக்கன் போடணும், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பணம் கட்டணும் டோக்கன் போடுறதுக்கு. இதா போட்டிருக்கே இல்லை, தங்க எங்க வச்சிருக்கே இல்லை, 10 லட்ச ரூபா செலவாகும். எப்படி இருந்தாலும் காசு வச்சிருக்கே இல்லை, வீட்டில் வச்சிருக்கீங்களா? 20 பவுன் எங்க அம்மா தாங்க போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா நீங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. 20 பவுன் போட்டு கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 20 பவுன் எடுத்துட்டு வா. நம்ம போயிட்டு சாமியார்ட்ட கொடுத்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்துடும். 20 பவுனாங்க முக்கியம். 10 லட்ச ரூபா பணம் 20 பவுன் கரெக்டா இருக்கும். வாங்கிட்டு வாங்க. என்ன சொல்றேன்? அது எனக்காக தாங்க வச்சாங்க. ஏங்க உங்க உயிர் முக்கியமா இல்ல உங்க பணம் முக்கியமாங்க? அப்புறம் நான் கிளம்புற போங்க. அப்புறம் ஒரு பக்கம் அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியும். சரி போறாங்க, நான் வீட்டுல இருந்து கொண்டு வரேன். எடுத்துட்டு வரீங்களா? 20 பவுன் எடுத்துட்டு வரீங்களா? எப்படியா போய் நேசா தூக்கிட்டு வந்துடுங்க. என்ன வைக்கீங்களா? கட்டுமா கட்டா? எங்கங்க போறீங்க? கூட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சாலும் பாவமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா ஒண்ணு பண்ணுவோம். இப்போ பாக்கெட்ல எவ்வளோ வச்சுக்கோங்க? ஒரு 500 ரூபாய் இருக்கு. சரி 500 ரூபா கொடு. என்ன பண்ணுறோம்? போயிட்டு நான் சரக்கு போட்டு பொறுமையாக வரேன். சரக்கு போட்டு வரீங்களா? எங்க நான் உயிருக்கு ஆபத்துன்னு பேசிட்டு இருக்கேன், சரக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க சரக்கு போட்டால் தாங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அங்கே போகணும்ல பார்க்கறதுக்கு. நீங்கள் போதை ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்பி நான் எப்படி வர்றது? எவ்வளோ உங்கள் இஷ்டம் போங்க, நான் போகிறேன். அவ்வளோதான் சாமியார் சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.